Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி அட் கூலூலா அப்படின்ற ஒரு போமை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான போம்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான போம். இது வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சரில் இருக்க ஒரு போம். ஸோ நார்மலாக காமன்வெல்த் லிட்ரேச்சரில் இருக்க போம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எப்படி வந்து அபார்ஜினல்ஸ் மீன்ஸ் அங்கே அந்த கண்ட்ரிலேயே ரொம்ப பழங்காலமாக, இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே தான் வந்து பிறந்து வளர்ந்து நம்ம மூதாதையர்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த அபார்ஜினல்ஸை இப்போ அவங்க ஆகிற சஃபரிங்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை சாங் ஆஃப் ஹோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே புதுசாக வந்து நமக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பட் இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான போம், டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருக்க ஒரு போம். ஸோ இது வந்து ஒரு டோட்டலாக 6 ஸ்டான்சாஸில் இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அலாங் வித் ஸ்டான்சா வைஸ் மீனிங் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜூடித் ரைட். ஸோ ஜூடித் ஆரண்டல் ரைட் அப்படின்றது தான் இவங்களோட ஃபுல் நேம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் போயட் தான். இவங்க வந்து ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், அபார்ஜினல் லேண்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். ஸோ இவங்க வந்து அபார்ஜினல்ஸ் அங்கே இருக்க அந்த பழங்குடின்னு இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கான ரைட்ஸ் கிடைக்கணுன்ற மாதிரி போராடி இருக்காங்க. பட் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அபார்ஜினல் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து நம்ம கான்குயர் பண்ணி வந்தாங்களே. இப்போ வெளிநாட்டிலேருந்து இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து பிரிட்டிஷ் வந்து காலனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து அப்படியே இங்கே தங்கியிருந்தா அவங்களோட கிராண்ட் டாட்டர்ஸ், கிராண்ட் சன்ஸ் இந்த மாதிரிலாம் வராங்க இல்லைங்களா, அவங்களாம் இருக்கிற மாதிரி இவங்களோட கிராண்ட் ஃபாதர்ஸ், அவங்களோட ஃபாதர்ஸ்லாம் வந்து போயிட்டு அங்கே செட்டில் ஆனவங்க. ஸோ அந்த ஆஸ்திரேலியாவுக்கு போய் செட்டில் ஆனவங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அபார்ஜின் கிடையாது. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களால் இந்த போம் வந்து இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் போய்ட்ரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா த மூவிங் இமேஜ். ஸோ இவங்க ஒரு அபார்ஜன் இல்லைனாலும் இதனுடைய லேண்ட்ஸ்கேப்போ அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப்பை எப்படிலாம் அவங்க வந்து பார்க்குறாங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த நேச்சர், அந்த அபார்ஜன்ஸை பற்றி எப்படி ப்ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த செட்டிலர்ஸ் இருக்காங்க இல்லையா, செட்டிலர்ஸ் மீன்ஸ் இவங்க காலனைஸ் பண்ணி வந்து இங்கே அப்படியே தங்கிட்ட அந்த செட்டிலர்ஸ்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக இந்த போமில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனுடைய ஓவர்வியூ வந்து பார்த்தோன்னா இது வந்து இட் இஸ் அ லிரிக் போம். இட் இஸ் ஆல்சோ ஆட்டோபயோகிராஃபிக்கல் அண்ட் ரிஃப்ளெக்டிவ். அவங்களோட ஓன் தாட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இட் இஸ் ரிட்டன் இன் ஃப்ரீ வேர்ஸ், நோ ஃபிக்ஸ்டு ரைம் ஸ்கீம். இது வந்து குவாட்ரைன்ஸில் எழுதியிருக்காங்க, பட் நோ ரைம் ஸ்கீம் ஆர் நோ மீட்டர். 6 ஸ்டான்சஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ். ஸோ ஆத்தரே வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அலாங் வித் அவங்களோட கிராண்ட் ஃபாதர் எப்படி இருந்தாங்க, ஒரு சில ஃபேமிலி இதுவும் வந்து இதில் கொடுத்துருந்துருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆனது பார்த்திங்கன்னா த புல்லட் மேகசின் அப்படின்றதுல 1954 பப்ளிஷ் ஆச்சு. இது எந்த இயர் எழுதினாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. அண்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா த 2 ஃபயர்ஸ் அப்படின்னு அவங்களோட புக் பொய்ட்ரி கலெக்ஷனில் 1955 பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இது வந்து இன்னும் 2 பேரில் கூலூலா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹச்சுன்னு முடியும், பட் ஹச் இல்லாமலும் வந்து ஒரு டைம் பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் அட் லேக் கூலூலா அப்படின்ற மாதிரியும் ஒரு டைம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த வேர்ட்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு கொஷினில் கேட்குறாங்கன்னா இந்த வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரிஞ்சதுனா தான் உங்களால் வந்து எம்சிக்யூஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ தட் இந்த மீனிங் கொடுத்துருக்கேன். ஸோ அபார்ஜினல் ஆர் இண்டிஜினியஸ் இப்படின்ற மாதிரி வேர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அவங்க வந்து அப்படியே காலங்காலமாக அந்த கண்ட்ரிலேயே பிறந்து வளர்ந்தவங்க, பழங்குடியினர் அந்த மாதிரி சொல்கிறவங்கள தான் வந்து அபார்ஜின்ஸ் ஆர் இண்டிஜினியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலூலா அப்படின்றது வந்து இட் இஸ் அ நேம் ஆஃப் அ பிளேஸ் இன் ஆஸ்திரேலியா. இட் இஸ் இன் குயின்ஸ்லாண்ட் அப்படின்றது தான் வந்து நம்ம வால்சிங் மெட்டில்டாலையும் நம்ம பார்த்தோம். அந்த பிளேஸில் இருக்க அந்த ஒரு லேக்கு, அந்த ஒரு இதை பற்றி ரிவர் அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. குயின்ஸ்லாண்டு ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்டில் இருக்க ஒரு பிளேஸோட நேம் தான். பர்டிகுலராகவும் சொல்லணும்னா அந்த லேக்குக்கும் அங்கே இருக்க லேக்குக்குமே வந்து அதே நேம் தான் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டான்சா வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். த ப்ளூ crane ஃபிஷிங் இன் கூலூலாஸ் twilight has fished there longer than our centuries. ஸோ ஒரு ப்ளூ crane வந்து அங்கே வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கு. ஒரு நின்று எப்படி அந்த கூலூலா அந்த லேக்கில் வந்துட்டு ட்வெலைட்னா அட் த எண்ட் டார்க்னஸ் வரும் இல்லைங்களா, நம்ம வந்து டஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டஸ்க்
டைமில் வந்துட்டு அது வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த க்ரேன் இந்த சென்ஸ் அங்கே இருக்க அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் நேச்சர் இதை எல்லாமே வந்து அங்கே வந்து லாங்கர் தென் ஆர் சென்ச்சுரிஸ். இந்த ப்ளூ க்ரேன் அப்படின்றது வந்து அபார்ஜினல்ஸை வந்து குறிக்குது. ஸோ அபார்ஜினல்ஸ் வந்து ஈவன் இங்கே கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரேன் ஒரு கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, விச் ரெப்ரசன்ட்ஸ் பிளாக் பீப்புள். ஸோ அங்கே வந்து பிளாக் பீப்புள் மென்ஷன் பண்ணாமல் ப்ளூ க்ரேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நிறைய செஞ்சுரிஸாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ தான் ஒரு ஃபியூ செஞ்சுரிஸாக இருக்காங்க, ஃபியூ டிகேட்ஸ் ஃபியூ செஞ்சுரிஸாக இருக்காங்க. தட் மீன்ஸ் கான்குரர்ஸ் ஆர் செட்டிலர்ஸ். ஸோ இட் டினோட்ஸ் ஆல் த கான்குரர்ஸ் ஆர் செட்டிலர்ஸ். பட் இந்த ஒரு அபார்ஜினல் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய செஞ்சுரிஸாக காலங்காலமாக அங்கேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீ இஸ் த சர்டைன் ஹேர் ஆஃப் லேக் அண்ட் ஈவினிங் அண்ட் ஹீ வில் வியர் தேர் கலர் டில் ஹீ டைஸ். இவங்க தான் வந்துட்டு ஒரிஜினலான வாரிசுகள். இந்த லேக்குக்கும் இந்த ஈவினிங்க்கும் இந்த நேச்சருக்கும் இவங்க தான் வந்து ஒரிஜினலான வாரிசுகள். அவங்க வந்து அவங்களோட கலரை வந்து டில் ஹீ டைஸ் வந்து அவங்க வந்து அந்த கலரை வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இட் டினோட்ஸ் அவங்க பிளாக் பீப்புள் அந்த எப்படி அவங்களுக்கு அந்த லேண்ட் வந்து சொந்தமானது, அவங்க எப்படி காலங்காலமாக இருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டான்ஸா 2, பட் ஐ ஆம் அ ஸ்ட்ரேஞ்சர் கம் ஆஃப் அ கான்குவரிங் பீப்புள். ஸோ இப்போ வந்து அவங்கள சொல்கிறாங்க, கான்குவரிங் பீப்புள் அவங்களோட மைண்ட் செட் அதெல்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நான் வந்து எங்கே இருந்தேன், கான்குவரிங் பீப்புளுக்கு மூலமாக இங்கே வந்தது. ஸோ மீன்ஸ் இவங்க இப்போ வரல, இவங்களோட கிராண்ட் ஃபாதர்ஸ் அவங்களோட ஃபாதர்ஸ் அவங்களாம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்குவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்குவரிங் போது நம்மளுக்கு நிறைய தெரியும் இல்லைங்களா, நிறைய இது இருக்கும், நிறையா அடிதடி, நிறைய போராட்டங்கள், நிறைய ரத்தம் சிந்திருப்பாங்க. ஐ மீன் இவங்கெல்லாம் அபார்ஜினல்ஸ்லாம் வந்து கான்கரர் எதிர்த்து சண்டை போடும்போது நிறைய ரத்தம்லாம் சிந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஐ cannot share his calm who watch his lake being unloved by all my eyes delight in and made uneasy for an old murder's sake. ஸோ நான் இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நம்ம கான்கொயர் பண்ணி வந்துட்டோம். பட் இருந்தாலுமே இன்னுமே வந்து எனக்கு வந்து ஒரு அன்னோன் கண்ட்ரிலேருந்து தான் நான் வந்து அன்னோன் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, காலனைஸ் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஒரு காம்னஸ் வந்து கிடைக்காது. நம்மளே நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம நேட்டிவ் பிளேஸில் இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருப்போம். நம்ம ஒரு அன்னோன் பிளேஸ்க்கு போகிறப்ப வந்து எப்படி ஒரு பயம், ஒரு ஃபியர், இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம அந்த நேச்சர் வந்து சூப்பராக இருந்தாலுமே நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ஜாய் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. அவங்க அந்த ஒரிஜினல் அபார்ஜினல்ஸோட காம்னஸ் வந்து என்னால் ஷேர் பண்ணிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்குறது எல்லாமே மை ஐஸ் டிலைட் இன். ஸோ பார்க்குற நேச்சர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் இட் இஸ் நாட் லவ்விங் மீ பேக். ஸோ நான் லவ் பண்ணாலுமே இட் இஸ் நாட் லவ்விங் மீ பேக். தட் மீன்ஸ் இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறது ஒரு அன்ஈஸி ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் மேட் அன்ஈஸி ஃபார் அன் ஓல்டு மர்டர் சேக். ஸோ எதனால் இவங்க அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மர்டர். ஸோ இவங்க அந்த காலனைஸ் செட்டில் ஆனவங்களாம் வந்து அந்த அபார்ஜினல்ஸ் நிறைய பேர்த்த வந்து கொண்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மர்டர்ஸ்னால என்னால் வந்து இப்போ ஈஸியாக ஃபீல் பண்ண முடியல. ஐயோ நம்மளால இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, ஐ மீன் இவங்களால கிடையாது, இவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ்னால எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Next in stanza 3, those dark-skinned people who once named COOLOOLAH knew that no land is lost or won by wars. ஸோ அந்த பீப்புள் இந்த பிளேஸ்க்கு கூலுலான்னு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் த அபார்ஜினல்ஸ் அவங்க வந்து டார்க் ஸ்கின் பீப்புள். அவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு லேண்டையுமே வந்துட்டு ஒரு லூஸ் பண்ணவும் முடியாது, ஒன் பண்ணவும் முடியாது பை வார்ஸ்னால வந்து நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ தட் மீன்ஸ் நம்ம இந்த லேண்டே வந்து நம்ம பேரில் இருந்தாலுமே அந்த ஒரு இடம்லாம் இருந்தாலுமே ஒரு கனெக்டிவிட்டின்றது வேணும் இல்லைங்களா. ஸோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால் தான் நம்மளால் வந்து ரியலாக நம்ம அங்கே வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபார் எர்த் இஸ் ஸ்பிரிட். ஸோ இந்த கொஷின் கேட்கறதுக்கு கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ எர்த்தை வந்து எது கூட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷி கனெக்ட்ஸ் எர்த் டு அ ஸ்பிரிட். எர்த்தே வந்து ஒரு ஆன்மா மாதிரி, ஸோ அந்த ஒரு ஸ்பிரிட் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த இன்வேடர்ஸ் ஃபீட் வில் டேங்கிள் இன் நெட்ஸ் தேர் அண்ட் ஹிஸ் பிளட் பி தின்ட் பை ஃபியர். ஸோ இன்வேடரோட ஃபீட் வந்து என்ன ஆகும், அந்த எர்த்தில் அந்த
புதுசாக வேறு ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இருக்க நெட்டில் வந்து கால்லாம் மாட்டி ஒரு மாதிரி இதாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பிளட் வந்து ரொம்பவே மெல்லிந்து போயிடும். எதனாலனா அங்கே ஃபியர்னால வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு மனிதர்கள் கூட அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஃபியர் ஆகிடும். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது அந்த காலனைஸ் பண்ணது வந்து தப்பு அப்படின்றதையும் அதே கண்ட்ரியில் தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நிறைய செஞ்சுரிஸ், ஐ மீன் ஒரு 2-3 டிகேட்ஸாவோ இல்லை அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இவங்களால வந்து அந்த இடத்த வந்து ஓன் லேண்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ நம்ம இந்த மாதிரிலாம் செட்டிலர்ஸ் வந்து இவங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணிகிட்டே இருக்குது. Next in stanza 4, riding at noon and 90 years ago, my father was beckoned by a ghost. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேமிலியோட பல ஸ்டோரி சொல்லுவாங்களே கிராண்ட் ஃபாதர்ஸ்லாம். ஸோ 90 years ago இதுவும் வந்து கொஷினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 90 years ago வந்து அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த நூன் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஸ்ட் வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ கோஸ்ட் பார்க்குறப்ப எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பயம் இதாகிடும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பயம், ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்குது புதுசாக வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப. அந்த கோஸ்ட் எப்படி இருக்குன்றதை சொல்கிறாங்க பாருங்கள். a black accoutred warrior armed for fighting who sank into bare plain as now into time past. ஸோ அந்த பிளாக் வாரியர், பிளாக் வந்து அந்த வாரியர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஃபைட்டிங்க்கு வர மாதிரி அந்த கோஸ்ட் இருக்குது. ஸோ அந்த கோஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு பிளாக் வாரியர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபைட்டிங்க்கு ரெடியாக இருக்க மாதிரி இருக்காங்க. பட் அவங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க, அந்த பிளெயினில் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. பட் இன்னுமே வந்து அவங்களோட அந்த மெமரி, ஸோ அந்த பிளாக் பீப்புளெலாம் வந்து வாரியர்ஸ் மாதிரி எப்படி சண்டை போட்டாங்கன்ற மெமரிஸ் வந்து இன்னுமே அப்படியே காலங்காலமாக கடந்துகிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Stanza 5, white shores of sand, plumbed reed and paper bark, clear heavenly levels frequented by crane and swan. I know that we are justified only by love, but oppressed by arrogant guilt, have room for none. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க லேண்ட்ஸ்கேப் எப்படி ஒயிட் ஷோஸ் ஆஃப் சாண்ட் இருக்குது. ரீடுன்றது இட் இஸ் நத்திங் பட் லைக் அ கிராஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் கிராஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாக வளரும். அண்ட் பேப்பர் பார்க் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ட்ரீ. clear heavenly levels frequented by crane and swansலாம் அங்கே இருக்குது. சூப்பராக அந்த நேச்சர் லேண்ட்ஸ்கேப் வந்து சூப்பராக இருக்குது. ஐ நோ தட் வி ஆர் ஜஸ்டிஃபைடு ஒன்லி பை லவ். ஸோ ஒரு லவ் மூலயமா தான் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியுது. இந்த லவ் மூலயமா தான் இந்த இடத்து கூடயோ இங்கே இருக்க பீப்புள் கூடயோ வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் அப்ரெஸ்ட் பை அரகண்ட் கில்ட், ஹாவ் ரூம் ஃபார் நன். பட் அந்த லவ்வை வந்து எங்களாலேயும் கொடுக்க முடியல, எங்களால் திருப்பி கிடைக்கவும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த அரகண்ட் கில்ட்னால இட் ஆல்சோ டினோட்ஸ் தட் ப்ரைட் அண்ட் கில்ட்டினஸ். ஸோ நாங்கள் வந்து இவங்களை இது பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த அரகண்ட் கில்ட்னால எங்களால் வந்து லவ்க்கு வந்து ரூம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த கில்ட்டினஸ்னால லவ்க்கு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட்டாலுமே அந்த அளவுக்கு ரூம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Next, last stanza. And walking on clean sand among the prints of bird and animal, I am challenged by a driftwood spear thrust from water. ஸோ இவங்க வந்து அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ அது நம்ம லேக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, குலுலா லேக்கு. ஸோ அந்த லேக்கை சுற்றி இருக்க சாண்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே என்ன இருக்குன்னா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது அந்த நேச்சர், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் எவ்வளோ காமாக இருக்குது அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த தண்ணியில் வந்து driftwood மீன்ஸ் பீஸ் ஆஃப் wood which are floating on the sea or have been washed ashore. ஸோ ஒரு ஈட்டி மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்படியே தண்ணியில் அப்படியே வெளியில் வருது. ஸோ அதை பார்த்ததும் என்ன ஆகுதுன்னா, அண்ட் லைக் மை கிராண்ட் ஃபாதர் மஸ்ட் குவயட் அ ஹார்ட் அக்யூஸ்ட் பை இட்ஸ் ஓன் ஃபியர். ஸோ அவங்க கிராண்ட் ஃபாதர் எப்படி ஒரு கோஸ்ட்டை பார்த்து பயந்தாங்களோ அதே மாதிரியே இந்த ஒரு தண்ணியிலேருந்து ஒரு வர விஷயத்தை பார்த்து கூட இவங்க வந்து ஒரு பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து இவங்க சொல்கிறது வந்து கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அபார்ஜினல்ஸ் வந்து கஷ்டப்பட்டது கொஞ்சம் இருக்குது. ப்ளஸ் மோராக எது நிறைய சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க செட்டிலர்ஸ், கான்குவரர்ஸ் வந்து என்ன தான் வந்து அப்படியே இருந்தாலுமே அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது, எப்படி அவங்களால வந்து அந்த லேண்டை வந்து அவங்கள தான் நினைக்க முடியல அப்படின்றத வந்து அழகாக கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அட் கூலூலா. ஸோ இந்த போம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ.